டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது டீ டைம் மட்டும் இல்லைங்க, சாதாரணமாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை நேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி ஃப்ரை. அதாவது பச்சை பட்டாணியை எப்படி பொரித்து பக்குவமாக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றின ஒரு முக்கியமான உண்மையை நம்ம வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க, கடைசியில் கண்டிப்பாக பாருங்கள். நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணியை எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வச்சு பச்சை பட்டாணி வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போறோம், ஒரு எளிமையான முறையில். அதுக்கு இன்னைக்கு நம்ம பச்சை பட்டாணி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 400 கிராம் வெயிட்டு. அதை வந்து நல்லா நம்ம ஊற வைக்க போறோம் தண்ணி ஊற்றி. தண்ணி நல்லா எக்ஸஸாக வச்சு கூடுதலாகவே வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். பட்டாணி நம்ம நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 8 மணி நேரம் நல்லா ஊறின உடனே நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிறணும். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவியாச்சு. இது அப்படியே வடிகட்டியில் போட்டு இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை போடுங்க. காட்டன் கிளாத்தை போட்டு இந்த பட்டாணியை பூரா நல்லா போட்டு கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா லேசாக உலர வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உலரட்டும். பட்டாணி எல்லாமே நல்லா உலர்ந்து போயிருச்சு. நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உலர்ந்து போயிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மிதமாக இருக்கும். ரொம்பையும் ஓவர் ஹீட்டாக இருந்துடக்கூடாது. மிதமான சூட்டில் தான் போடணும். ஏன்னா அது அந்த தொலி நீங்கி வேகும்போது கொஞ்சம் வெடிச்சு வரும். அதனால் கொஞ்சம் மிதமான ஹீட்லேயே போட்டு பொறுமையாக நம்ம அதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எண்ணெய்க்கு தக்கன 1 கப்பு போல் உள்ளே சேர்த்தாச்சு. போட்டு அப்பப்போ லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தொலி வந்து வேகும்போது லேசாக விடும். டப்புன்னு லேசாக கொஞ்சம் தெறிக்க தான் செய்யும். அதுக்காகத்தான் அந்த சூடு வந்து மிதமான சூட்டில் நம்ம வந்து போட்டு அதை பொரிச்சு எடுக்கணும்னு சொல்கிறது. அப்படி நீங்கள் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மூடி கூட வச்சுக்கோங்க. அதை மூடி வச்சுட்டு வெடிக்கும்போது நீங்கள் வச்சு மூடினா போதும். அந்த வரைக்கும் நல்லா பொறுமையாக திறந்து வேக வச்சுக்கலாம். சும்மா அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அது ஏன்னா வந்து நல்லா ஊறி போயிருக்கா, நல்லா உள்ள வரைக்கும் பொரியணும். நல்லா பொரியும். அந்த மாதிரி 2ஆ விரிஞ்சு பொரியும். அந்த லேசாக அந்த மூச்சு விடும்போது மட்டும் டொப்புன்னு சத்தம் கேட்கும். அதனால தான் நம்ம மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சு அதை பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கிறோம். சொன்ன மாதிரி அப்படி வந்து வெடிக்கிற மாதிரி தடன்னு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வரல. இப்போ வரைக்கும் நமக்கு லேசாக இந்த மாதிரி படிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். அதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட லேசாக இது பண்ணிக்கலாம். இப்போ தான் நமக்கு எல்லாம் பொரிஞ்சு எல்லாம் மிதந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. மேலே வந்து இன்னும் லேசாக அந்த மாதிரி பபுள்ஸோடு வெந்துக்கிட்டு இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த நுரை அடங்கினோடனே நமக்கு ரெடி ஆயிரும். அப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா பபுள்ஸ் பூரா அடங்கிருச்சு. இந்த மாதிரி நுரை நல்லா அடங்கிடும். அடங்கி சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நமக்கு சூப்பராக ஒரு பட்டாணி தயாராகிடும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன, ஒரே ஒரு விஷயம் வந்து இப்படி மிதந்து மேலே வரும்போதும் 1-2 வெடிக்கும். ஆமாம், அது வந்து நம்ம உண்மையை சொல்லிடணும். அதனால் நம்ம இதை பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் இருந்து இதை பொரிக்கணும். பொரிக்கும் போது முடிஞ்சால் ஹெல்மெட்டை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நல்லா இந்த அரிச்சு நல்லா சடையில் அடித்து இந்த எண்ணெய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அதனால் நல்லா எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டுறாப்பில் போட்டு நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ இதேமாரி எண்ணெய்க்கு தக்கன நீங்கள் போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம சொன்ன பக்குவத்தில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஒரு மணிமணியான பட்டாணி நல்லா பாசி கணக்க நல்லா அருமையாக பொரிச்சு சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட போகிறோம். தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு எடுத்து நல்லா வராக்க வேவும் தூவி விடுங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் பொடி, அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா தூவி விடுங்க. காரத்துக்கு தக்கன காரம் கூட சாப்பிட்றா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, அதையும் எடுத்து நல்லா பரவலாக அப்படியே உதிரி விடுங்க. மிளகுத்தூள் அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்து இப்படி எல்லாத்துலேயும் நல்லா தூவி விட்டுருங்க. ஒரு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து அதையும் நல்லா பறக்க தூவி நல்லா இப்போ நம்ம மசாலாலாம் ஜம்முன்னு போட்டாச்சு. இப்படியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அது சாப்பிட நல்லா திகட்டாது, நல்லா அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதான். இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொரிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் காட்டன் கிளாத்து இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த துணியில் போட்டு விரிச்சிட்டு அந்த இதெல்லாம் நல்லா போட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் உறிஞ்ச விட்டு நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காத்தா இருக்கு, வெயிட்லெஸ், அப்படியே நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. அப்படியே அள்ளி ஒன்று ஒன்றா போடணும். நல்லா அருமையாக இருக்கு. இதில் என்ன ஒரு சிரமம் நல்லா கேட்டுக்கங்க. இதில் என்ன சிரமம்னா இது பொரிச்சு எடுக்கிறது நம்ம ஹெல்மெட் போட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். உண்மையை சொல்லிடுறேன். அதனால் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். நாங்கள் வந்து வெளியில் அடுப்பு வச்சு பண்ணோம். அதிலே டப்பு டப்பு டப்புன்னு அடித்து தெறிக்குது, எண்ணெயும் செதறுது. அதை மூடி வச்சு தான் நம்மளே பொரிச்சு கஷ்டப்பட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இல்லத்தில் செய்யும் போது கவனம் வேணும். ஒரு 30 ரூபாய்க்கு கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்காக வந்து நம்ம நிறையா ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் டேஸ்டான பொருள். உங்களால் செய்ய முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா இதை தவிர்த்துருங்க. ஆனால் அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்ய விருப்பம் இருந்தால் செய்து சாப்பிடுங்கள். எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.